ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பருப்பு இல்லாமல் மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு ஒரு 4 பல், ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி பொருட்கள் எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒரு பவுலில். இது ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1/2 கப்பு அரிசி மாவும் 1/4 கப்பு ரவையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1/4 கப்பு தண்ணியும், அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா தண்ணியும் தேவைப்படும். நல்லா ரவுண்டாக திரட்டுற வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். எனக்கு அவ்வளோதான் ஆச்சு தண்ணி. முன்ன பின்ன 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நல்லா இந்த மாதிரி பரட்டி வச்சிடணும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம தட்டி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் காய வச்சுருக்கேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு 9 வடை வரும். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் இந்த வடை. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். போட்ட உடனே திருப்பி போட்டுறக்கூடாது, அப்புறம் வடை உடஞ்சிரும். 1 நிமிஷம் ஆச்சு அப்படியே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் 6 வடைக்கு போட்டுட்டேன். இப்போ இதை திருப்பி போட்டுடுறேன். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் கலர் ஆகணும். அப்போ தான் வடை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி மீறி இருக்க மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை பிரித்து காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நான் எல்லா வடையும் சுட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த வடை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.